Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. அறிமுகம் ஏகன் யோகி பாபு நடிக்கும் சீனு ராமசாமியின் கோழிப்பண்ணை செல்லதுரை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அதான் விஜய் சார் கிட்டே நான் சொல்லியிருக்கேன், இப்போ நீங்கள் இல்லாமல் நான் அவங்கள வச்சு படம் எடுத்துட முடியும் நான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். டேய் அப்படின்னாரு. ஸோ இது இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஆக்சுவலி வந்து ஹாலிவுட்லலாம் பண்ணாங்கன்னா வந்து ஒரு 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 2 years 3 years ப்ராசஸில் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து 1 year கூட. ட்ரெய்லரில் நம்ம விஜயகாந்த் சாரை காட்டலை இல்லையா? அதுவே சர்ப்ரைஸாக தான் வச்சுருந்தோம்ல, அது அப்புறம் வெளில வந்துருச்சு, அதனால நாங்கள் ஓப்பன் அவுட் பண்ணோம். அது ஏன்னா அது ரொம்ப மெனக்கிட்டு அது பண்ணியிருக்கோம். அது வந்து படத்தில் ரொம்ப மெனக்கிட்டு பண்ண ஒரு விஷயம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பட் இட் கண்டிப்பாக வந்து அது ஒரு நாஸ்டாலஜிக் ஒரு செம்ம கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும். தியேட்டரில் நீங்கள் அதே விசில் போட்டு சாங்க புத்தம் சொன்னவங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க, அவங்கள அறியாமலே எழுந்து நின்று ஆடுவாங்க. ஏன்னா அப்படி இருக்கும். யார் என்ன அடித்தாலும் நல்ல படத்தை நிறுத்த முடியாது. ஸோ காந்தி மீட்ஸ் விநாயக் இருக்குமா படத்தில்? காந்தி மீட்ஸ் விநாயக்குன்னு இருக்காது, ஆனால் வந்து வேற ஒன்று இருக்குது, அதை நான் இப்போ சொல்ல முடியாது. பட் வந்து அது வந்து பேங்காக்ல வராது, வேர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல வருதுன்னு நானும் கேள்விப்பட்டேன். 10 out of 10. ஏன்னா அப்படி இருக்கும் அது. அது அங்கே ஒரு தளபதி வருவார், அப்படி இருக்காரு அவர், அப்படி அப்படி இருக்காரு, அழகுன்னா அழகு, அப்படி ஒரு பா இருக்காரு, ஸ்டைலுனா ஸ்டைலு பா. விசில் போடு சாங் வேற லெவல் தியேட்டர்ல எஸ் ட்விஸ்ட் இருக்கு. எஸ் எனக்கு நான் இதுக்கு மேல கொஞ்ச நேரம் நான் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், மைக்கு போட்டு விழுந்துரும், அந்த மாதிரி ஹாப்பினஸ்ல இருக்கேன். பட் ஜாயில இருக்கோங்க நாங்க. ஏன்னா இதுல தளபதி இருக்காரு, இளைய தளபதி இருக்காரு, ஸோ இன்னும் ஒரு குட்டி தளபதி இருக்காரு, நிறைய தளபதி இருக்காங்க. நிறைய தளபதி நீங்க தேட்டர்ல வந்து பாருங்க. நாட் only 3. எப்ப நீங்க தேட்டர்ல வந்து பாருங்க. போதுடா எனக்கு எல்லாம் தளபதியை காட்டு சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகும்போது அப்படி ஒன்று வரும். ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆக்டர் எடுக்கணும், அப்போ தான் ரீஏஜிங் கம்போசர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்தே வரலாம் சார். வாட் இஸ் ஆக்சுவல் ப்ராசஸ் அண்ட் ஹவு தளபதி ரெஸ்பாண்டட் ஃபார் இட்? எங்களுக்கே இது ரொம்ப புதுசான ஒரு விஷயம் தான். இது மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆசைப்பட்டு விஜய் சார்கிட்ட நான் அந்த கதை சொல்லும் போதே வந்து இந்த கேரக்டரை வந்து இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வடிவமைச்சோம். இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும், இது வந்து அவர் இவ்வளோ யங்காக நம்ம காட்டணும் அப்படிங்கிறது வந்து முன்னாடிலேருந்தே இருந்த ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு. ஸோ அவரும் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து இது கரெக்டாக வந்துருமா, இது வந்து இது பண்ணிடலாமா அப்படிங்கிறதுலாம் வந்து டவுட்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. டவுட்ஃபுல்லானா நான் வந்து இது அவரை சொல்லிவிடுவார், க்ளீனாக சொல்லிவிடுவார், ஏய் பெருசாக எனக்கு டெக்னாலஜிலாம் வந்து தெரியாதுடா, நான் கரெக்டாக அது மட்டும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்க எப்போவுமே. எனக்கும் நானும் ஐம் லேர்னிங் ப்ராசஸ் தான், எப்போவுமே வந்து லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து when we got to know that இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குது, இதில் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லும் போது வந்து தென் நாங்கள் வந்து அதை ட்ரை பண்ணோம். தேங்க்ஸ் டு ஏஜிஎஸ் அதை அலோவ் பண்ணி அதை வந்து கொண்டு போய் எங்களை வந்து யூஎஸில் எல்ஏயில் உட்கார வச்சு அதை பண்ண வச்சதுக்கு வந்து அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். பிகாஸ் இப்போ என்னோடய விஷன்னாலும் அது வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது அவங்க தான். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சது. ஸோ பேசிக்காக வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ஃபார்மேட்ஸ். இப்போ ஜெமினை மேனில் பண்ணது வந்து வேற ஒரு ஃபார்மேட், அது வந்து கம்ப்ளீட்டாக டிஜிட்டலாகவே வந்து அவரை வந்து பண்ணியிருக்காங்க, அதுவும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து டிஏஜிங் ஃபார்மேட்டும் பண்ணியிருக்கோம், எல்லாமே மிக்ஸ்டாக தான் பண்ணியிருக்கோம். அது வந்து சில இதில் வந்து இப்போ 2 கேரக்டர் இருக்கிறது, சில இடத்துல வந்து ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும், மூமெண்ட்டில் இருக்கிற ஷார்ட்ஸ்லாம் சொல்கிறேன், மூமெண்ட்டில் இருக்கிற ஷார்ட்ஸ்லாம் வந்து ஸோ லாட் ஆஃப் எப்படி சொல்கிறது, எல்லா விதமான டெக்னாலஜியும் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஜாவை வந்து இப்படி பண்ணியிருக்கிறோம், திருப்பி அதை பெருசாக பண்ணும்போது பெரிய வித்தியாசம் தெரியாத மாதிரி இருக்கு. பட் அது நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இது நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். படத்தை பார்க்கும்போது யாருக்குமே எதுவுமே தெரியாது, நீங்கள் ஜாலியெல்லாம் மறந்துடுவீங்க. ஏன்னா அப்படி மெரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் அது. அதனால வந்து என்னன்றதே யாருக்குமே, அதனால தான் எங்களுக்கு நாங்கள் படமாக பார்க்கும்போது எங்களுக்கு எதுவுமே தெரில. அந்த ஸ்பார்க் சாங் வந்தப்போ தான் ஓகே இது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, ஸோ வை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது தேவையில்லாம நெகட்டிவிட்டி வேணாம். இப்போ தோணுதா இந்த டிஏஜிங் பண்ணிருக்க வேணாமே, அவரே டிஏஜிங் பண்ணி தான் இது 25 year old யூ கான்ட், கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும், கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ், அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு போஸ்டர்லயே தெரியுமே. இப்போ நீங்க இன்னைக்கு போஸ்டர் பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஹிம், பட் இட் லுக்ஸ் லைக் ஹிம் when he was யங்ல. அது ரொம்ப
தெரிஞ்ச ஒரு ஃபேஸ். ரொம்ப சின்ன பையன் அந்த நாளை திருப்பு லுக்ல வராருல, சோ அதுவும் இருக்குல்ல, ஒரு 3 லுக்கா ஆமா. ஓவராலாவே. அது நான் சொல்ல விரும்பல. நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். நல்லா இருக்கும். எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுது. எல்லாமே அவருடைய இப்போ அதான் விஜய் சார்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், இப்போ நீங்கள் இல்லாமே நான் உங்களை வச்சு படம் எடுத்துட முடியும் நான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். டேய் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி அது. ஸோ இட் ரெக்கார்ட்ஸ் எவ்ரி சிங்கிள் அசைவு ஆஃப் த மசில். நீங்கள் சிரிச்சிங்கன்னா இந்த மசில் என்ன, அது இந்த இடத்துல என்ன பண்ணுது, இந்த சுருக்கங்கள் வருதுலேருந்து எல்லாமே வந்து அது ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ இது இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஆக்சுவலி வந்து ஹாலிவுட்லலாம் பண்ணாங்கன்னா வந்து ஒரு 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 2 years 3 years ப்ராசஸில் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து 1 year கூட நாங்கள் வந்து இப்போ ப்ரெப்பு பண்ணோம். ஐ மீன் லாஸ்ட் இயர் ஜூனில் ஆரம்பித்த ஒரு கதை விவாதத்துலேருந்து சொல்கிறேன் நான். அதுலேருந்து ஆரம்பித்து இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் இருக்கோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட அதுக்குள்ளே நம்ம வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நினைக்கிறேன் நான். சில ஸ்பெண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நார்மலாக இருக்கும்ல, அதுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், அதுக்கு அவ்வளோ உழைச்சிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு டபுள் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, இப்போ அந்த பைக் ஷாட்டாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்துருப்பீங்க சிலதெல்லாம், அது டெக்னிக்கலி புல் ஆஃப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப். அது விபி சார், எங்கள் டிஓபி, ஸ்டண்ட், அவங்க எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ அதுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். அதோட சிஜி ஒர்க் கோஆர்டினேஷன் எங்களுக்கு அதுலேயே வந்து ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப பிஸி ஆகிட்டோம். அண்ட் எங்களோட அட்டெம்ப்ட் வந்து என்னன்னா, ஒரு எங்களோட மெசேஜ் என்னன்னா, நல்ல படம் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கு, அது பேசட்டுமே. எனக்கு பயம், தளபதியோட ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் நடிக்க போகிறோம், டைலாக் பேச போகிறோம், அந்த மாதிரிலாம் பயம் இருந்தது. பட் அவர் அதை பிரேக் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே வந்து அவர் போய் கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு சீனு. அவர் வந்து என்ன பண்ணார், கட்டி பிடிச்சி நல்லா இடிச்சு ஃபன் பண்ணு அப்படின்னாரு. ஓகேண்ணா சொல்லிட்டு கட்டி பிடிச்சி இடிச்சு அப்படி இப்படிலாம் பண்ணுவேன். அதை வந்து அந்த ஷார்ட் முடிச்சோன்னே இதில் பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு ஓகே அப்படின்னா ஓகே. சரி, எல்லா படமுமே நம்ம வந்து பிளாக் பஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அதுக்கு தான் எடுக்கிறோம். சில சமயம் அது ஒர்க் ஆகுது, சில சமயம் ஒர்க் ஆகாமல் போயிடுது. அது I've seen lot of success in my life, I've seen lot of failures in my life. எல்லாமே பார்த்துருக்கு, பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து என்னதான் நீங்கள் வந்து ஐம் வெரி வெரி கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்குது. எனக்கு படம் நல்லா வந்திருக்கு, எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க, பார்த்தவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. அதில் வந்து எனக்கு ஐம் வெரி கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்குது. பட் அதே சமயம் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு சின்னதாக வந்து ஒரு பயம் இருக்கும். கரெக்டாக எல்லாருக்குமே பிடிச்சிடணும், எல்லாருமே என்ஜாய் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உள்ள அப்போ இருக்கும். அது இல்லாம மனுஷங்களே கிடையாது, நாங்க மனுஷங்க தான் நினைக்கிறேன். அதனால ப்ராபப்ளி அது இருக்கு. பிரசாந்த் அவர்களும் பிரபுதேவா அவர்களும் விஜய் வந்து டாப் ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க பெரிய ஸ்டார், அவருக்கு முன்னாடியே பெரிய ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோகன் சார் சொல்லவே வேணாம், அவர் சில்வர் ஜூப்ளி ஸ்டார் அப்படிங்கிறது. ஸோ எஸ்பெஷலி இந்த 3 பேரும் விஜய் கூட வந்து சேர்றது ஒன்று இருக்குல்ல, இதை எங்களுக்கு கேட்கும் போதே இவ்வளோ வேற மாதிரி இருக்கும் போல இருக்கு இந்த படம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸைட் வந்துச்சுல்ல. நீங்க கதை கேட்கும்போது ஒவ்வொரு டிஸ்கஷன்ல வேற ஆப்ஷன்லாம் போய் ஒவ்வொன்றா வந்து அந்த ப்ராசஸ்ல தான் ஒன்று முடிவாயிருக்கும் இல்லையா. எனக்கு அந்த ப்ராசஸ்க்குள்ள அது ஒவ்வொரு விஷயமா விபி சொல்லும் போதும் நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அது எவ்வளவு ஜாலியா இருந்தது, அந்த ஏரியா கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் விபி சார் வந்து காஸ்டிங் ரொம்ப கரெக்டாக பண்ணுவார். அவர் எல்லா படம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, ஆனால் அந்த இம்பாக்ட் இருக்கும். யாரையுமே வந்து வேஸ்ட், ஒரு ஆர்டிஸ்டோட அது பண்ண மாட்டார். அவர் ஒரு கேரக்டர் வச்சாருன்னா அதுக்கு ஒரு இது இருக்கும். நாங்கள் ஏன் வந்து இந்த ஒரு ஸ்டார்காஸ்ட் பண்ணோம்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஒரு ஈஸியாக இருக்கும். ஒரு 7 வருஷம் இருக்கும் சார். சென்னை 28-2 இன்டர்வியூ நீங்கள் உட்காருறீங்க, பிரேம்ஜி சாரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணுறீங்க, என்னன்னா விஜய் சார் கிட்ட நீங்கள் ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கும்போது மங்காத்தாவோட சக்ஸஸ்க்கு பேசிகிட்டு இருக்கும்பொழுது விஜய் சார் சொல்கிறாரு, நானும் உங்கள் அண்ணனும் படம் பண்ணுற மாதிரி இருந்தால் பிரேம்ஜி நடிக்கக்கூடாது, என்னதான் இருந்தாலும் நீங்கள் தலை ஆளுங்க, மியூசிக் வேணால் பண்ணிக்கோன்னு சொல்லி லிமிட் பண்ணுறேன். அப்படியே கட் பண்ணால் இன்றைக்கி 7 வருஷத்துக்கு அப்புறம் கோட்டில் முதல் ஆளாக கண்டிப்பாக இருந்திருப்பாரு பிரேம்ஜி சார். கான்செப்ட்ஸில் அவரை செட்டில் பார்த்தோன்னே விஜய் சார் நான் தான் இன்னைக்கு சொன்னேன், அந்த மாதிரி தான் நடந்துச்சு சார். அப்படிலாம் ஒன்றும் சொல்ல, அவர் கூலாக தான் இருந்தார், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. இட் வாஸ் ஜஸ்ட் a fun thing. ஐ மீன் அவர் ஜாலியாக சொன்ன ஒரு விஷயம் தான் அது. வந்து அது அவரும் சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா அவன் ரொம்ப ஆசை, நாங்கள் பண்ணும் போதே ஒரு கேரக்டர் இது பிரேம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும் இல்லையோ என்னோட ஏடி சொல்லிடுவாங்க, சார் இதுக்கு பிரேம்ஜி சார் போயிடலாம் சார், இதுதான் கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இதுலேயும் ஒரு நல்ல ஒரு சின்ன கேரக்டர் தான் அவன் பண்ணியிருக்கான். பட் ஆனால் வந்து நல்ல சூப்பராக இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும். அவனோட போர்ஷன் நல்ல ஃபன்னாக இருக்கும். அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஐ மீன் அவர்
இந்த ரீமிக்ஸ் கேட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். பிரேம்ஜி பண்ண ரீமிக்ஸ் கேட்டு டேய் சூப்பராக இருக்கேடா, இது ஓப்பனிங் சாங் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் வேடா அப்படிலாம் சொல்லி கலாச்சார். அதனால வந்து ஸோ ஈஸி, அவர் ஜாலி தான், அவர் அதை பற்றிலாம் ஒன்றும் சொல்லலை. அது கோட்டோடைய சீனு மாமாவாவும் உங்களுக்கு எது ஃபேவரட், கோட் ஆர் மங்காத்தா? மங்காத்தா என்னங்க கேரக்டருங்க, என் கேரக்டர். சரி, உங்க கேரக்டர் உங்களுக்கு அது பிடிச்சிருச்சு. படமா கோட்டு தான், அவ்வளவுதான். சூப்பர், வேற லெவல். இல்ல ஏதாவது ஒரு சீன் பண்றப்போ டக்குன்னு கால் வந்து மைடியர் தளபதினு தலை வாய்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? காந்தி மீட்ஸ் விநாயக் கிட்டத்தட்ட வந்துட்டீங்க, பட் வந்து அது வந்து பேங்காக்ல வராது, டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல வருதுன்னு நானும் கேள்விப்பட்டேன். ஸோ இதுல வந்து ரேப் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ரேப் எதுவும் இல்லை, ட்ரெய்லர்ல தான் ரேப் வரும். ட்ரெய்லர்ல பிளாஸே தான் பண்ணிருப்பாரு. ஓகே, நான் வந்து அந்த கோட் மட்டும் சொல்லுவேன், அந்த அவர் கண்ணு சுத்தி அந்த கார்ட்டூன்ல வருவார்ல, அப்போ அந்த ட்ரெய்லர் வர கோட் வந்து தளபதி. ஆமா, அதான். ஓகே, வாவுங்க. மங்காத்தால சுமந்த், அதாவது வைபவ், அஜித் சார பலார்னு ஒரு அறை விட்டாரு சீன்ல. அவரு இப்போ இதுல கோட்ல காந்திய வைபவ் வந்து விஜய் ஒரு அடிப்பாப்லையா, அந்த சீன் நாங்க பார்க்க என்ன பலார்னு விடுவாரு. அப்படியா? என் ஃப்ரெண்ட் அடிச்ச அப்படின்ட்டா அந்த மாதிரி. சூப்பர் பாயிண்ட். ஸோ காந்தி மீட்ஸ் விநாயக் இருக்குமா படத்துல? காந்தி மீட்ஸ் விநாயக்குன்னு இருக்காது, ஆனா வந்து வேற ஒண்ணு இருக்கு, அதை நான் இப்ப சொல்ல முடியாது. அப்ப கண்டிப்பா தலை இருக்காரு, அதை நான் இப்ப சொல்ல முடியாது, நீங்க தியேட்டர்ல வந்து பாருங்க. ஓகே, சரி, ஓகே. அந்த தலை நீங்க சஸ்பென்ஸா வச்சிருக்கீங்க. இன்னொரு தலை தோனி இருக்காரு, உள்ள வராரு பேட்டை. அதான் சிஎஸ்கே கேப்போட தானங்க நான் இருக்கேன். அதான் அதுல உங்களுக்கு மட்டும் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அதான் தெரியுது, கேப். நீங்க வளர்றீங்க. சிஎஸ்கேனா தோனி இருப்பாருல்ல? ஆமா, நீங்களும் வருவீங்களா தோனியோட பார்ட்னர்? நானும் தோனியும் சேஸ் பண்ணுவோம். 4 ட்ராக்ஸ் தானே இன்னும் இருக்கா சார்? இருக்கே இல்லை, இன்னொரு ப்ராப்ளி இன்னொரு ட்ராக் இந்த ரீமிக்ஸ் இருக்கு. ஓகே, ரீமிக்ஸ் 2 சாங் வரும் பாருங்க. இன்னைக்கு ஒன்று வந்துருச்சு, அது இல்லாமல் இன்னும் 2 சாங் அது ப்ராப்ளி ரிலீஸ்க்கு அப்புறம் வரலாம், இல்லைன்னா வந்து பிஃபோர் ரிலீஸ் ஏதாவது கிளிம்ஸ் விடலாம், ஏதாவது நடக்கும். ரீமிக்ஸ் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு சாங்காக இருக்கும், இன்னும் எல்லாருக்கும் ரொம்ப பழக்கப்பட்ட பிடித்தமான. ப்ராப்ளி கொஞ்சம் மறந்துருக்கலாம், ஆனால் மறந்துருக்க முடியாது. அந்த சாங் அப்படி சொன்னாலே டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சாங்கோட ரீமிக்ஸ் இருக்குது படத்தில். அப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சாங் ஒன்று இருக்குது. அப்புறம் நம்ம படத்தில் வந்த சாங்கோட ரீமிக்ஸ் பண்ணி பிரேம்ஜி ஒன்று பண்ணுவான் தெரியுமா, எல்லா படத்துலையும் ஒரு ரீமிக்ஸ் ஒன்று பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து ஒரு விசில் போடோட ரீமிக்ஸ் ஒன்று பயங்கரமாக ஒன்று இருக்கும். இந்த பக்கம் செந்தூர பாண்டி விஜய் சார், இந்த பக்கம் விஜயகாந்த் சார். ரொம்ப எமோஷனலான ஒரு மூமெண்ட்டாக எங்களுக்கும் தியேட்டரில் இருக்கும். ஸோ ஹவ் ஃபார் இட் ஹாஸ் கம், ஹவ் ஃபார் இட் ஹாஸ் ஒர்க் வெல் சார். ஒரு பயங்கரமான தியேட்டர் மூமெண்ட்டு, ஒரு கூஸ்பா மூமெண்ட்டு. நான் எங்களுடைய ஒரு ட்ரிபியூட்டாக தான் அது அமைஞ்சிருச்சு இப்போது. ஏன்னா ஆக்சுவலி வந்து நாங்கள் அவருக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணது. ஆனால் அது நாங்கள் முடித்து அவர்கிட்ட காட்டி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளே அவர் விட்டு போயிட்டாருங்கிற போது இப்போ அது ட்ரிபியூட்டாக மாறிடுச்சு அது விஷயம். பட் ஆனால் வந்து இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். அது ஏன்னா அது ரொம்ப மெனக்கிட்டு அது பண்ணியிருக்கோம். அது வந்து படத்தில் ரொம்ப மெனக்கிட்டு பண்ண ஒரு விஷயம். ஸோ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். பட் இட் கண்டிப்பாக வந்து அது ஒரு நாஸ்டாலஜிக் ஒரு செம்ம கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ சாங் ரீமிக்ஸ் இப்போ பண்ணியாச்சு. விசில் போடு சாங் வந்து எண்டு ப்ளூப்பர்ஸ் வரும் எங்கள் அண்ணா படத்தில். அதுதான் அந்த ரீமிக்ஸ் சொன்னாரா விபிஎஸ்? ஓகே, ஃபைன். ஸோ அங்கே விசில் போடு ரீமிக்ஸ் நான் பண்ணிட்டேன். எல்லா படத்துலையும் மங்காத்தால விளையாடு மங்காத்தா, சென்னை 28ல ஜல்சா, அந்த சாங் ரீமிக்ஸ் எல்லா ரீமிக்ஸும் நான் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அதை பண்ணிடுவேன். கோட்ல பிரேம்ஜியோடைய விசில் போடு ரீமிக்ஸ் இருக்கு. தியேட்டரில் நீங்கள் அதே விசில் போடு சாங்கை குத்தம் சொன்னவங்கலாம் வந்து பார்ப்பாங்க, அவங்கள அறியாமலே எழுந்து நின்று ஆடுவாங்க. ஏன்னா அப்படி இருக்கும். கோட்லயும் வந்து த்ரிஷா மேம் தேடி போய் பார்த்தீங்களா? இருக்கு இல்லையே இதுல. என்னங்க இப்படி சொல்றீங்க? மட்ட சாங் எங்க இருக்காங்க? அண்ணன் தான் இருக்காரு. அண்ணன் பின்னாடி இருக்க மாதிரி தெரியுது. வேற யாரோ ஒரு செட்ல வேற யாரோ. த்ரிஷா இல்லவே இல்லை இந்த படத்துல. அவங்க இல்ல என்னென்னமோ சொல்றாங்க, எஸ்கே கேமியோன்றாங்க, ஏகேவோட ஃபோன் கால்ன்றாங்க, த்ரிஷா அவங்களோட டான்ஸ்ன்றாங்க. இதோட லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லைன் இஸ் ஆல்வேஸ் லைன்னு சொல்றப்ப ஒரு பக்கம் காந்தி கலக்கிட்டு இருப்பாரு, இன்னொரு பக்கம் கீழே தோனி உள்ள வருவாரு அப்படின்றாங்க. அது சென்சார் போர்டா? ஐயோ தெரியலப்பா, எனக்கு எதுவும் தெரியாது. ஓகே, இருக்கு நிறைய கிளாப் மொமெண்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னு நான் ஓகே
சொல்ல முடியாது, நீங்களே பாருங்க. இது பண்ணும்போது ஈவன் இந்த சாங் கொடுத்தபோது எல்லாருக்குமே பிடிச்சி தான் பண்ணோம். ஆக்சுவலி வந்து அகோரம் சாருக்குலாம் அந்த சாங் ரொம்ப பிடிச்சது. ஆனால் நாங்களாம் எதிர்பார்க்கல இவ்வளோ கிரிட்டிசிசம் வருமா அப்படிங்கிறது நான் வந்து எதிர்பார்க்கல. விஜய் சார் சொன்னார் ப்ராபப்ளி அவங்களுக்கு என்னுடைய அந்த சின்ன வயசு லுக் பிடிக்காதனால அதை அந்த கோவத்தை ப்ராப்ளி சாங்கில் காட்டுறாங்களோ அந்த மாதிரி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி விஜய் சார் சொன்னாங்க. ஸோ we are taking all the things. ஆனால் படமாக நீங்கள் பார்க்கும்போது you will love all the songs, visual, அந்த விஜய் சாரோடைய கரிஸ்மா, அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த டான்ஸு, அதெல்லாம் பார்க்கும்போது you will like it and you will enjoy it. இப்போ வர மட்டையும் அப்படி தான். இந்த சாங் வந்து ஒரு பயங்கரமான பிளேஸ்மெண்ட்டில் வரும். அந்த பிளேஸ்மெண்ட்டில் வரும்போது தியேட்டர் கிழிஞ்சு போயிடும். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ ட்ரெய்லரில் நம்ம விஜயகாந்த் சாரை காட்டலை இல்லையா? அதுவே சர்ப்ரைஸா தான் வச்சிருந்தோம்ல, அது அப்புறம் வெளில வந்துருச்சு, அதனால நாங்க ஓப்பன் அவுட் பண்ணோம். பட் எந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸைட் பண்ணக்கூடிய சீக்வன்ஸா இருக்கும் அந்த சீக்வன்ஸ் கேப்டன் மார்வெல்? சி அது அப்படி கூட இல்ல, அந்த இன்டென்ஷன் வந்து கேப்டன் அப்போ இருந்தாரு, அதனால வந்து ஒரு ட்ரிப் அது அந்த மாதிரி ஒரு பர்சன் தேவைப்பட்டுச்சு படத்துக்கு. அது எப்படி பண்ணலாம் போது இந்த டெக்னாலஜி ஒன்று நாங்கள் யூஎஸ்லலாம் போய் நிறைய மீட் பண்ணதில் இது பாசிபிள்ன்றது ஒன்று பண்ணோம். ஐடியா வாஸ் அதை கிரியேட் பண்ணி அதில் தான் ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலே நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம். அந்த படத்தில் எப்போ வருதுன்னா நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அது ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க சிஜி சைட்லேருந்து இதுக்கு டைம் ஆகும். our idea was to do it, show it to captain, get his blessing. That was how we started it. But unfortunately அதை அப்படி அவரால் அதை இது பண்ண முடியல. கதைக்கு தேவைன்னா கண்டிப்பாக யார் வேணால் காஸ்ட் பண்ணலாமே. இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், அவங்க 10 minutes தான் வராங்கன்னா பண்ணலாமே. அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சா பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் இப்போ இருக்கு, ஒரு பெரிய ஸ்டார் படத்தில் அந்த மார்க்கெட் இருக்கு, அந்த லிபர்ட்டிஸ் நம்ம வந்து எடுத்து தாராளமாக பண்ண முடியும், அந்த ஸ்கோப் இருக்கு. இளைய தளபதியோட பேர் என்னவா இருக்கும், இல்லாட்டி அதோட முதல் எழுத்து நாங்கள் கெஸ் பண்ணிக்கிறோம். ஜே. இப்போ நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் யோசிங்க, என்ன வேணா இருக்கலாம். டீ கோடு விட்டுலாம். பசங்க யோசிக்கிட்டோம். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவரை எப்படிலாம் நீங்கள் வந்து ரசிக்கணும்னு ஒரு ஒரு மைண்ட் இருக்குல்ல, விதவிதமான கெட்டப்பு, இல்லை அவர் கலாயா பார்க்கணும், இல்லைன்னா ஒரு சீரியஸ் எமோஷ்னல் சீக்வன்சஸ், என்னெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ எல்லாமே இருக்கு. விசில் போடு சாங் வேற லெவல் தியேட்டர்ல எஸ் ட்விஸ்ட் இருக்கு. எஸ் எனக்கு நான் இதுக்கு மேல கொஞ்ச நேரம் நான் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், மைக்கு போட்டு விழுந்துரும். அந்த மாதிரி ஹாப்பினஸ்ல இருக்கேன், ஜாயில இருப்போங்க. நாங்க உங்க படத்துக்கு வந்தா 2 படம் பார்ப்போம். ஒன்று வெங்கட் பிரபு பேர் வர வரைக்கும் ஒரு படம், வந்ததுக்கப்புறம் வர ப்ளூப்பர்ஸ் ஒரு படம் எங்களுக்கு. ஸோ கோட்டோடைய ப்ளூப்பர்ஸ் எப்படி தயாராயிருக்கு? நீங்கள் தளபதி நான் மிஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து எதாவது பண்ணலாம் அப்படின்னும் போது கேமரா கட் ஆயிடுது. பட்டு அண்ணனை வந்து வேற லெவல் என்ஜாய்மெண்ட் ஸ்பாட்ல வந்து பார்க்கலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு ஒன்று இருக்கு, அதை நான் சொல்ல மாட்டேன். ஐயோ எனக்கு போதுண்டா டே போதுண்டா, எனக்கு எல்லாம் தளபதியை காட்டு சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகும்போது அப்படி ஒன்று வரும். ஓ செப்டம்பர் 5 எப்போ வரும் அப்படின்ற மாதிரி படம் ஃபுல்லா ஷூட்டிங் எல்லாம் போய் நடிச்ச எனக்கு வந்து சார் சொல்லவே இல்லையே அப்படி ஆயிடுச்சு. நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் எவ்ரிதிங். அண்ட் நீங்கள் படத்தோட பார்க்கும்போது அந்த சர்ப்ரைஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கில் தி சர்ப்ரைசஸ். ஐ வாண்ட் யூ டு அந்த ஒரு தியேட்டர் மொமெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறேன். அதை அப்படியே விட்டுருவோம். நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? நிறைய வாட்டி. ஓ மை காட், எங்க டீமுக்கு நம்ம கூட்டிட்டு போங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. அதான் ஃபர்ஸ்ட் டே 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, எல்லாம் பாருங்க, தியேட்டர்ல வந்து பாருங்க. ஓகே, பட் லைக் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பார்த்துட்டீங்க. மங்காத்தாலையும் வந்து பிரேம் அவர்கள் பிரேமா கலக்கி இருப்பாருல. கோட்ல வந்து கேரக்டர் நேம் என்ன? சீனு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த கோட்டோட யூனிவர்ஸ்லயே பேரை சொன்ன ஒரே ஆள் எங்க தலைவர் தான். எஸ், சீனு மாமா. சீனு மாமா தானே? கரெக்ட். சீனு மாமாவுக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள். ஸோ வந்து மங்காத்தாவோட பிரேமாவும் ஃபேவல் தளபதியை கொண்டாடுற ஒரு படமா இருக்கும். ஏன்னா இதுல தளபதியும் இருக்காரு, இளைய தளபதியும் இருக்காரு. ஸோ இன்னும் ஒரு குட்டி தளபதி இருக்காரு, நிறைய தளபதி இருக்காங்க. நீங்க தேட்டர்ல வந்து பாருங்க. நாட் ஒன்லி 3. நீங்க தேட்டர்ல வந்து பாருங்க. நான் இப்ப எதுவும் சொல்ல முடியாது. நீங்க பாருங்க. அதுவும் இளைய தளபதி பிச்சிட்டாரு. இதுல யூடியூப் சேனல்ஸ், மீடியா சேனல், அவங்களுடைய இது என்ன டு பிரேக் அண்ட் ட்ரை டு, நாங்கள் என்னதான் ஹைட் பண்ணி வச்சாலும் அதை எப்படியாவது உள்ளேருந்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வெளில கொடுத்துடணும், அவனோட சர்ப்ரைஸை நான் கொல்லணும் அப்படிங்கிறது தானே அதோட ஐடியாவே. ஐ பிரேக் இட், நான் தான் அதை பிரேக் பண்ணேன் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது தானே. நான் அப்போ வந்தோடனே வந்து நான் தான் அன்றைக்கே சொன்னேன் பார்த்தல, ஐ எம் த கிங்டா அப்படின்ற மாதிரி சொல்லணும். அன்றே கணித்தார் அந்த மாதிரி ஒரு விஷயம். அது அவங்களுடைய ஜாப், தே கெட் பெய்ட் ஃபார் தேட், தே டூ தேட். அது அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சினிமாங்கிறது வந்து என்னதான் மேக்ஸிமம் நீங்கள் வந்து பொத்தி காத்து வந்தாலும் வந்து ஒரு 500-600 பேர் வேலை செய்கிறாங்க.
ஒரு ஸ்பாட்டில் இந்த மாதிரி படத்துக்கு வந்து நியர்லி ஒரு 500 to 600 people are working. எப்படியாவது போயிடும்ல நியூஸ். யாராவது ஒருத்தங்களை பிடிச்சாங்கன்னா கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது எங்களோட ஆசை. எல்லா டீமாக ஒர்க் பண்ணும்போது எல்லாரும் அந்த சீக்ரெட்ஸியை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை. பட் ஆனால் வந்து துட்டு தானே எல்லாத்துக்கும். யாராவது ஒருத்தர் சின்னதாக பிடிச்சாலே முடிஞ்சு போச்சு. அதாவது ஒன்றும் பண்ண முடியாது. அது அது சர்ப்ரைஸ்னா தான். அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வெளியே இவ்வளோ பஸ்ஸஸ் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா இவ்வளோத்தையும் தாண்டின சர்ப்ரைஸ் இருக்கு தட் வில் எக்ஸைட் யூ இந்த தியேட்டர்ஸ் அப்படின்னா இருக்குல்ல சார்? இன்னும் யாருக்கு வெளியே தெரியாத நிறைய எக்ஸைட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக இருக்கு. கேமியோ சர்ப்ரைசஸ் அந்த மாதிரி கேட்குறேன். படமாகவே பயங்கர சர்ப்ரைஸாக தான் இருக்கும். பாருங்க படம் பார்த்துட்டு எது கேமியோனால சர்ப்ரைஸா எதுனால நீங்களும் சொல்லுங்க. நினச்சி பார்க்காத அளவுக்கு இருக்குது இதில். நீங்கள் வந்து ஒரு ஆடியன்ஸ் ஒன்று சர்ப்ரைஸ் வச்சுருப்பாங்களே, எப்படி வெங்கட் பிரபு படம் மங்காத்தாலேருந்து தலை வருவார், தோனி வருவார், அப்படி இப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, அதெல்லாம் விட தாண்டி வேற லெவலில் என்னென்னமோ இருக்கு. வேற ஒன்று ஆனால் மட்ட சாங் அதை நீங்கள் தேட்டரில் பார்த்தா தான் அது புரியும். ஆனால் மட்ட சாங்கில் திரிசாவை காட்ட மாட்டீங்களே. தேட்டரில் தான் எல்லாமே. எவ்ரி 2 to 3 minutes ஆடியன்ஸ் எழுந்து கத்துவாங்க எனர்ஜியோட. இப்போ ஒரு கிளாப்பிங் மொமெண்ட், ஒரு கத்துற மொமெண்ட் வரும்ல, அது இந்த படத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். வந்து போய்கிட்டே இருக்கும். அப்படியே ப்ளூப்பர்ஸ்லேயும் வருது. அதான் ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஜாலி. அப்படி உள்ளே வந்து உட்காந்தாங்கன்னா இந்த படம் 3 hours இருக்குது, அது இதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. வந்து அப்படி பேன்னு படத்தை பார்த்துட்டு அப்படி இருப்பாங்க. இதில் நிறைய இயர்ஸை காமிக்கிறாங்க. இப்போது இந்த தளபதியோட யங் இருக்கு, இதே தளபதியோட ஓல்டு இருக்கு, அதே மாதிரி அந்த தளபதியோட யங் இருக்கு, அந்த தளபதியோட யங் இருக்கு, நிறைய இருக்குது. அதாவது இப்போ தளபதி இன்ட்ரோ ஆனார்ல ஃபர்ஸ்ட் படம், அதுல ஒருத்தர் இருக்காப்ல, ஒரு ஃபேஸ் இருந்ததுல, அந்த தளபதி இருக்காரு இதுல. அது ட்ரெய்லர்லயே காமிச்சாங்க. சோ எக்கச்சக்க தளபதி இருக்காங்க. படம் முடிஞ்சு ப்ளூபர்ஸ் முடிஞ்சு கூட நிறைய தளபதி வருவாங்க. நிறைய இருக்கு படத்துல, நீங்க தியேட்டர்ல பாருங்க. ஓகே அது தளபதி பயங்கர ஹைப் கொடுத்துட்டு இருக்கீங்க. தளபதி ஃபேன்ஸ் கொண்டாடுறதுக்கு ஒரு வேற லெவல் படம். ரொம்ப ஒரு க்ளோஸ் டு தளபதி கேரக்டரோடைய ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கக்கூடிய கேரக்டர் அப்படின்ட்டு. ஸோ வாட்ஸ் தட் மாமா பாண்டிங் வித் தளபதி? நான் வந்து வயசான தளபதியை வந்து மாமான்னு கூப்பிடுவேன். காந்திய அவர் வந்து என்னோட மாமா. யங் தளபதி வந்து என்ன மாமான்னு கூப்பிடுவாரு. ஓகே. ஸோ ஸ்னேகா அவங்களுடைய தம்பி படத்துல. ஓகே. ஸோ வந்து நான் அவரை மாமான்னு கூப்பிடுவேன், அவர் என்ன மாமான்னு கூப்பிடுவாரு. அப்படி ஒரு தளபதிக்கு நீங்க இளைய தளபதிக்கு நீங்க மாமா, உங்களுக்கு தளபதி மாமா. எனக்கு தெரிஞ்சு இப்பதான் ஒரு 2 days-ஆ நான் மட்டும்தாங்க ஒரு 4-5 நாளா ஹைப் பண்றேன். நேத்து பிரபு வந்து திட்டினாரு. அப்படியா? டேய் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா, எனக்கு டென்ஷன் வருதுடா எனக்கு நீ அப்படின்ட்டு. ஓகே. நான் சொன்னேன், சார் நான் வந்து ஒரு காமன் ஆடியன், நான் படம் பார்த்தாச்சு, வேற லெவலில் இருக்கு, எனக்கு பிடிச்சது எனக்கு என்ன தோணுதோ அதை நான் போடுவேன் அப்படின்ட்டு. டே நீ கொஞ்சம் வாய் மூட்டு சும்மா நீ தயவுசெய்து டென்ஷன் பண்ணாதான், எனக்கு பிபிக்கு ஏறிய பிபி. படம் பார்த்த உடனே போட்டேன் ட்விட்டர்ல, பிளாக் பஸ்டர் லோடிங் கன்ஃபார்ம். சூப்பர். விசில் போட்டேன், நானும் ஒரு விசில் போட்டேன் உங்க சார்பா. ஓகேவா? நீங்க சொல்றதுல எங்களுக்கு தம்ப்நெயில் எல்லாம் கிடைச்சிருச்சு. விபிக்கு ஏறிய பிபி வைபவ் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர். சீரியஸ்லி அவருக்கு ப்ரெஷர் வேற லெவலில் இருக்கும். படம் ரிலீஸ், பெரிய படம், ஒரு டைரக்டரா என்னது இவன் வந்து ஃப்ரெண்டா சொல்றானா இல்லை என்னது, அந்த இதெல்லாம் இருக்கும். பட் ஒரு ரசிகனா, ஒரு என்ன சொல்றது, ஒரு காமன் ஆடியன்ஸா, சினிமா ஆடியன்ஸா வந்து பார்த்து வியர்ந்துட்டேன். உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே உங்களுக்கு கிளாப் மூமெண்ட்ஸ் தான். கிளாப் மூமெண்ட்ஸ், தியேட்டர் மெட்டீரியல் எவ்வளவு வேணும் உங்களுக்கு, வாங்கிக்கன்னு கொடுத்தாரு. எல்லாம் முடிஞ்சிச்சு அப்பாடேப்பா, போதும்டாப்பா, எங்க தளபதி நாங்க பார்த்துட்டோம், எங்க காசு வசூலாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்துச்சு. அப்படி போகும்போது ஒன்னு கொடுத்தாரு. அப்படி ஐயோ சார் இது என்ன சார் புதுசா இருக்கு, இது என்ன நான் வந்து நீங்க சொல்ற ஹைப்ல ஆனந்தத்துல இங்கே வந்து அதுதான் திட்டுறாரு, நீ தேவலாம் ஹைப் பண்ணாதடா சும்மாறான்ட்டு. பட் நான் சோ தளபதி தைரியமா சொல்லுவேன், கெட் ரெடி. சோ நம்ம வைபவ் பிரதர் சொல்லிட்டாரு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நமக்கு தியேட்டர் மெட்டீரியல் தான், இது போதும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பருங்க, நான் சொல்றது செகண்ட் ஹாஃப் வந்து ட்ராப் மூமெண்ட்ஸ் எவ்வளவு வேணும் வாங்கிக்கோ, இது போதும் ப்ரோ. சீரியஸ்லி இன்ட்ரோடக்ஷன், அப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன், அப்படி ஓகே. இந்த 67 இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்த்துட்டோம் அண்ணன்.
இது வேற லெவல். பேசிக்காக ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. ஒரு நீ ஒரு ஆக்ஷன் படம் தேட்டரில் போய் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லான ஆக்ஷன்னா இருக்காது. இட் வில் பி ரொம்ப கதையோட பயங்கர பிளெண்டடாக இருக்கும். ஆக்ஷனுங்கிறது வந்து படத்தில் வந்து ரொம்ப பிளெண்ட். அதில் நான் ரொம்ப பார்ப்பேன். சும்மா ஒரு ஹீரோ இன்ட்ரோக்காக ஒரு ஃபைட்டு, ஒரு ஹீரோயினை வந்து பசங்க கலாய்க்கிறாங்க, அந்த இடத்துல ஹீரோ போய் சண்டை போடுறாரு, அதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கும். டெம்ப்ளேட்டாக அதில் எனக்கு பெரிய உடன்பாடு. இது கதையோட எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேர்த்துருக்கோமோ அப்போ தான் அந்த ஃபைட்டும் பயங்கரமாக பேசப்படும் அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கேன். ஸோ அதுக்கு ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணது திலீப். அப்புறம் வந்து கேமராமேன் சித்தார்த்தா இருக்கட்டும், எடிட்டர் வெங்கடாக இருக்கட்டும், அதுக்கு மியூசிக் பண்ண யுவனாக இருக்கட்டும், ராஜீவன் சார் அவர் தான் ப்ரொடக்ஷன் டிசைனர். அப்புறம் வந்து நம்மளுடைய சேகர் அண்ட் சூர்யா அவங்க தான் ஆர்ட் டைரக்டர்ஸ். ஸோ த ஹோல் டீம் ஒர்க்ட் ஃபார் தட் செட் பீசஸ். ஏன்னா நிறைய ட்ராவல் பண்ணணும், நிறைய இடத்துல பண்ணணும். ப்ளூப்பர்ஸ் தாண்டி எல்லாரும் ஏஞ்சி போக பார்ப்பீங்க, ஆனால் அங்கே ஒன்று இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஓகேவா, அந்த பர்டிகுலர் போர்ஷன் அவுட் ஆஃப் 10 பிரேம்ஜி ரேட் பண்ணா எவ்வளோ? 10 out of 10. ஏன்னா அப்படி இருக்கும் அது அங்க ஒரு தளபதி வருவாரு, அப்படி இருக்காரு அவரு, அப்படி இருக்காரு. அழகுனா அழகு, அப்படி ஒரு பா இருக்காரு. ஸ்டைலுனா ஸ்டைலு பா அப்படி இருப்பாரு. எனக்கு ரைட்டிங்காக ரொம்ப பிடிச்ச படம் அது. நீங்கள் தான் சொல்லணும். அது கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு ஜானர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் நினச்சேன். ஸோ அது வந்து குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும், விஜய் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், இப்போ ரஜினி சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், அஜித் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், உள்ளே வந்தாங்கன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணணும், அவங்கவுங்களுக்கான மொமெண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் தெளிவாக இருந்தேன். ஸோ இதில் வந்து emotions have worked out so well in the film and I'm very happy about it and everybody are happy. விஜய் சாரோட பெர்ஃபார்மன்ஸாக எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப பெருசாக பேசப்படும் அப்படின்னு தோணுது. நடித்த நடிகர்கள் எல்லாருமே எல்லாருமே வந்து they've done a fantabulous job தான் சொல்லணும். பயங்கரமான எல்லாம், பிகாஸ் they all had this space. அவங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல இடம் இருந்தது. அது ஒரு கமர்ஷியல் படத்தில் அமையிறது ரொம்ப கஷ்டம். அது எல்லாத்துக்குமே அமைஞ்சது. மங்காத்தா பிஜிஎம் மாதிரி இதில் ஈக்குவலாக என்ன வரும்னு பார்க்குறேன்னு ஒரு கேங் இருக்காங்க. ஸோ அப்படி கோட்டோட பிஜிஎம் யுவன் தளபதிக்கு இளைய தளபதிக்கு தீம் இருக்கு. அதெல்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆன அப்புறம் சவுண்ட் ட்ராக்காக ரிலீஸ் ஆகும். ஓகே, நார்மலாக எல்லா படத்துக்கும் சர்ப்ரைஸாக வச்சிருக்கீங்க. சர்ப்ரைஸ் இல்லை, படத்துக்கு தேவையான ஒரு ரீ ரெக்கார்டிங். இப்போ மாநாடுல எஸ்ஜே சூர்யா தீம் ஒன்று இருக்கும், மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும். இப்போ கேட்டீங்கன்னா கூட அப்படி தெரிக்கும். அதெல்லாம் விட ஜாஸ்தியா இதுல இருக்குது நிறைய விஷயங்கள். இப்போ மங்காத்தா தீம் தம் பம் பம் பம், அது எல்லாருக்குமே தெரியும், இது மங்காத்தா தீமுங்கிறது. ஸோ அந்த மாதிரி இதுல ஒரு தளபதிக்கு ஒரு தீம் இருக்கு. திடீர்னு விஜய் சாருக்கு ஃபோன் பண்ணி அஜித் சார்கிட்ட கொடுத்துட்டு 2 பேரும் பேசினாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன். எவ்வளோ நேரம் பேசியிருப்பாங்க, என்ன பேசினாங்க, அது தெரியுமா சார்? அவங்க 2 பேரும் பேசிட்டாங்க. ஆனால் அது என் ஃபோனில் நடந்துச்சுங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பி. they have a very mutual respect and love towards each other. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சோஷியல் மீடியா அண்ட் இந்த மாதிரி கிசுக்களில் நிறைய விஷயங்கள் சொல்ல தான் செய்வாங்க. அது பிகாஸ் தட் ஒன்லி செல்ஸ். அது பேர் போட்டால் தானே நீங்கள் உள்ளே வந்து பார்க்குறீங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கே என்ன டைட்டில் வைப்பீங்க, உள்ளே வந்து பார்க்குற மாதிரி ஒரு டைட்டில் வைப்பீங்க. ஸோ இப்போ வந்து அஜித் சாருக்கும் வெங்கட் பிரபுக்கும் சண்டை, அவங்க 2 பேர் பேசுறது இல்லைன்னா அதுக்கு தானே வந்து பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு. அவங்க 2 பேர் டெய்லி சுற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் பார்க்க மாட்டீங்கல்ல. அது தெரிஞ்ச விஷயம் தானே. அதுக்கு பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. எங்களுக்கு தெரியும் நாங்கள் யாருன்னு. அண்ட் ஒரு இடத்துல வந்து மேக் ஷூர் தட் அவங்க 2 பேர் பேச வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நான் சொன்னேன், அது நடந்துச்சு. 2 பேர் பேசினாங்க. அண்ட் அதான் சொல்கிறேன், அந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் ஈச் அதர் அது அங்கே இருக்கு. அதை நான் கண்கூடா பார்த்தேன். இந்த படத்தில் நீங்கள் அந்த ஹைப் கிரியேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் அது வாண்டடா பிளான் பண்ணி பண்ணது தான். வாண்டட் தான். பர்சனலி என்னோட இந்த ஜேர்னியில் ஹைப் படத்துக்கு நல்லது இல்லை, ஒரு பெரிய படத்துக்கு நல்லது இல்லை. ஏன்னா ஒரு சின்ன படத்துக்கு ஹைப் கிரியேட் பண்ணும். ஏன்னா யூ ஹவ் டு கிரியேட் தட் ஹைப். இப்போ லவ் டுடேக்கு நான் ஹைப் கிரியேட் பண்ணியானும். அந்த ட்ரெய்லர் கட் பண்ணி போஸ்டர்ஸ் விட்டு அது பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு தெரியும் இது மாதிரி ஒரு படம் இருக்குது, நான் அப்படின்றது பண்ணும். பெரிய படங்களுக்கு அது ஒரு நெகட்டிவ் ஆயிடுது. இட்ஸ் மை பர்சனல் வியூ. ஏன்னா அது வந்து ஒரு புக்கை படிச்சுட்டு போய் படம் பார்க்குற மாதிரி. நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறோம் எங்கே வரப்போறாரு விஜயகாந்த் சார் அப்படின்றது. நீங்கள் பார்த்துட்டீங்க, அது எப்படி இருக்கு விஜயகாந்த் சார் மீட்ஸ் விஜய் இந்த ஃபிலிம்? ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட் தான். ஏன்னா ஆஸ் இட் இஸ் பிளான் பண்ண மாதிரி சாங்கில் வந்து பௌத்தாவுக்கு பாட வைக்கணுங்கிறது ஒரு பிளான் இருந்தது. பட் அவங்க இறந்ததுனால ஏஐ யூஸ் பண்ணி அதை நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றியாச்சு. இப்போ அதே மாதிரி கேப்டன் இல்லை,
பட் ஆனால் இதில் இருக்காருங்க நினைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷம் தான். தமிழ் சினிமாஸ்க்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் 1000 crore கிளப் அப்படின்ற பேச்சும் வெளியே வந்துட்டு இருக்கு. இல்லை கடவுள் புண்ணியத்தில் இப்போ ஆல் கோஸ் வெல். கண்டிப்பாக அதான் சொன்னல பயங்கர பெருமையாக சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த மாதிரி முதல்ல ஒரு 1000 crores தமிழ்லேருந்து ஒரு படம் பண்ணியிருக்குன்ற போது வந்து கண்டிப்பாக பெரிய சந்தோஷம் தான். அது வந்து அது எங்கள் படத்தில் நடக்குதுங்கும் போது ஆப்வியஸ்லி இட்ஸ் அ கிரேட் ஆனர் அண்ட் பெருமையான ஒரு விஷயம். அது இருக்குது அது சந்தோஷம் தான் இருக்குது. அது கடவுள் புண்ணியத்தில் அது நடந்தால் நல்லாயிருக்கும், நடக்கணும்னாலும் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் 1000 crores அடிக்கிற படமா தமிழ் படமா இருக்கும் கோட் கன்ஃபார்ம். எனக்கு வந்து வைபவ் இப்போ இருக்கிற இந்த கான்ஃபிடன்ஸ் மட்டும் எனக்கு என் லைஃப்ல இருந்துச்சுன்னா செம்மங்க. நான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். யார் என்ன அடிச்சாலும் நல்ல படத்தை நிறுத்த முடியாது. அண்ட் யார் என்ன தூக்கி வச்சாலும் ஒரு ஆவரேஜ் ஃபிலிமை தூக்கி வைக்க முடியாது. ஃபைனல் வேர்டிக்ட் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் வேர்டிக்ட் தான். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேன்ஸு நான் எல்லா படத்தையும் 4 தடவை பார்ப்பேன். அது யாராலையுமே நிறுத்த முடியாது. அது வந்து என்னோட ரைட்டு. எனக்கு விஜய் சார் படமாக அது 4 தடவை பார்ப்பேன்றது ஒரு இது. அது நாங்கள் பார்த்துருவோம். ஆனால் எங்கள் அம்மா 7 தடவை போய் பார்ப்பாங்கன்றது தான் அதில் கொஸ்டின் இல்லையா? அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த ட்விட்டர் நெகட்டிவிட்டிலாம் இந்த வாழ்க்கையில் இது குட்டியாக இருக்குது. மற்றவங்களாம் அப்போலாம் பண்ணுறதே இல்லை. அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, படம் நல்லா இருக்குன்னா போய் பார்க்குறாங்க. எவ்வளோ படங்கள் ஓடிட்டுருக்கு. நம்ம பசங்களாம் பண்ணிருப்பான். பிரேம்ஜி, வைபவ், இது எப்படி 1000 crores எவ்வளோ நாள் அடிக்கும் இது டே பாருங்கடா. ஏன்னா எல்லா பசங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்காங்க. இது பயங்கர என்ன பசங்கள்லாம் படத்தை பார்த்துட்டாங்க. ஐ மீன் டே லைக் மிக்சிங்கில் அதில் இதுலன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்கெல்லாம் வந்து பயங்கர ஆர்வமாக இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இந்த ஒரு ஷோக்கு இவ்வளோ பேர் வந்தாங்கன்னா இது இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது இந்த தியேட்டரில் அப்படிங்கிற மாதிரி வந்து பசங்க வந்து தேர் ஆல் வெரி த்ரில்ட். வி ஆர் ஆல் த்ரில்ட். ஐ எம் ஆல்சோ த்ரில்ட். அது வந்து அது படம் பிடிக்கணும், அவ்வளோதான் எனக்கு மெயின் மோட்டோவே வந்து. அது உள்ள நம்ம எதுக்கு எடுத்தோம், தளபதியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு படம் எடுத்தோம். இது செலிப்ரேட் பண்ணினா என்ஜாய் பண்ணணும், அதே சமயம் கதை நல்லா இருக்கணும், நீங்கள் திரும்ப வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு தூண்டணும் அந்த படம். அதுதான் மேட்டர். Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. அறிமுகம் ஏகன் யோகி பாபு நடிக்கும் சீனு ராமசாமியின் கோழிப்பண்ணை செல்லதுரை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில் உலகமெங்கும். Bad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.